கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 603 நடிச்சிருக்கேன். 603க்கு நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு 6/7 எடுத்திருந்தோம். ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம வந்து 9/8 வந்து எடுத்திருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நம்பர் 6, 7 நமக்கு வந்து ஏ போர்டில் நமக்கு வந்து ஒரு 6 நம்பர் நமக்கு ஒரு தரமான வெட்டி தான் கிடச்சிருக்கு. ஆனால் ஏ போர்டு அண்ட் பி போர்டு 9/8 எடுத்திருந்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து 9/8 நமக்கு வந்து இன்றைக்கி கனெக்ட் ஆகலை. ஓகேவா, நம்ம வந்து ஒரு 2 பேட்டர்ன் எடுத்தோம். ஆனால் ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து 16ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 98 88 49 44 47 இவங்ககிட்ட நம்பர் வச்சுக்கலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 5,80,000 கொடுக்குறாங்க. அதே 60 ரூபாய்க்கு 2,80,000, அதே 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,500 கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட 2 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000 கொடுக்குறாங்க. அதே சிங்கிள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 100 கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட கடைசி டைம் பார்த்தீங்கன்னா 3/5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு பேட்டர்ன் தான் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். எப்படி நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் இன்றைக்கி வந்து எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் 349 இருக்குது. இந்த 349 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ 349 போட்டுக்கிறோம். இதில் வந்து இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 478 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதறக்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8/4 வந்து கிடச்சிருக்கு. 8/4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 349 போர்டில் நமக்கு 8/4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 875. இந்த 875 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். இப்போ 875 காஸ்ட் ஆப்ஷன் 478 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7, அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து 8 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 7/8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 875 வச்சு அடியில் நமக்கு 7/8 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 383. 383 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவன்னு பார்த்துடலாம். இப்போ 383 காஸ்ட் ஆப்ஷன் 478 போட்டு அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8, அப்படி இல்லாட்டி நமக்கு 0 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 8, 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 383 வச்சு அடியில் நமக்கு 8, 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் அடுத்த நாள் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 603. இந்த 603 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 603 காஸ்ட் ஆப்ஷன் 478 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0/9ன்னு கிடச்சிருக்கு. 0/9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 603 வச்சடி நமக்கு 0/9 ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வந்துச்சுன்னா எந்த போல் விடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days மெத்தட் வந்து எடுத்திருந்தோம். 349 வச்சடி நமக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு வந்து 875 வச்சடி நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 383 வச்சடி நமக்கு வந்து 0 நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு 0/9 வந்துச்சுனாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. கணிப்பில் சி போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கணிப்பில் வரலினாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா, வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏ போர்டுக்கு 0 நம்பர் வந்தால் வரலாம். பி போர்டுக்கு 9, 0க்கு 9 அதிகமான நம்பர்ஸ் தான் எப்பயுமே விளாட்றாங்க. ஓகேவா, 6க்கு 0. ஓகேவா, ஏ போர்டு 360 இந்த மாதிரி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி கணக்குலையும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டு தான் 0/9 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வருது. கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்துறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 days மெத்தட். ஓகே, 5 days மெத்தடு. இதில் வந்து 799. இந்த 799 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். ஓகேவா, சரி, 799 போட்டுக்கிறோம். இதில் மீண்டும் நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் 637 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 3/7 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா,
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. 799 வச்சுட்டு நம்ம 3 7 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 349. இந்த 349 வச்சு நம்ம அடுத்த நாள் நான் பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 349 காஸ்ட் ஆப்ஷன் 637 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 3 ஓகேவா. 5 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 349 வச்சு நமக்கு 5 3 கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 875. இந்த 875 வச்சு நம்ம அடுத்த நாள் நான் பார்த்துடலாம். 875 காஸ்ட் ஆப்ஷன் 637 போடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 இல்லாட்டி 3ன்னு கிடச்சிருக்கு. 6 இல்லாட்டி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இதில் 875 வச்சு நமக்கு 6 3 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 383. 383 வச்சு நம்ம அடுத்த நாள் நான் வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 383 காஸ்ட் ஆப்ஷன் 637 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 இல்லாட்டி 7 கிடச்சிருக்கு. 6 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 383 போர்டில் நமக்கு 6 7 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 603 வச்சு நம்ம அடுத்த நாள் நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 603 காஸ்ட் ஆப்ஷன் 637 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இல்லாட்டி 8ன்னு கிடச்சிருக்கு. 4 இல்லாட்டி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 603 வச்சுட்டு நமக்கு 4 8ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 days மெத்தட் எடுத்துருந்தோம். இதில் 799 வச்சுட்டு நமக்கு 3 5 3 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்து 6 ஓகேவா. மேக்ஸிமம் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வர மாதிரி வருது. உங்கள் கண்டிப்பில் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்க நம்மளே. ஓகே, அந்த சி போர்டுக்கு 4 நம்பர் வரலாங்கிற மாதிரி இது தோணுது. வந்துச்சுன்னா மட்டும் டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம 0 இல்லாட்டி 9 நம்பர் வர மாதிரி எடுத்திருக்கோம். அடுத்தபடி ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு 4 இல்லாட்டி 8 வர மாதிரி எடுத்திருக்கோம் ஓகேவா. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து மேக்ஸிமம் 0வே வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்லைங்கிற மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் 0 நம்பர் வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பேட்டர்ன் வந்து சரியாக செட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்க வேணான்னு இருந்தேன். ஓகே, ப்ராப்பராக பாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்கவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதனால் அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பரை கண்டிப்பாக பார்க்காதீங்க ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 04 40 08 80 94 49 98 89 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே. அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸை வந்து பார்த்துருவோம். நீங்கள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 603 ஓகேவா. 603க்கு பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 09 கொடுத்துருவாப்புல. ஒரு தரமான ஒரு வின்னிங்ஸை வந்து கொடுத்துருவாப்புல. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருடிஜில் தான் கொஞ்சம் எதிர்பார்த்து விளையாடுறப்பன்னு நினைக்கிறேன். டெய்லியும் திருடிஜில் மட்டும் அனுப்புறாப்புல. கொஞ்சம் ஏபிசியெல்லாம் கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் வின்னிங் எடுக்க முடியும் என்னையை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடி மாரியப்பு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 603க்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4 இல்லாட்டி 3ன்னு கொடுத்துருப்பாப்புல. ஒரு தரமான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. சி போர்டுக்கு 3 பாஸ் ஆயிருக்கு. அடுத்தபடியாக மாரியப்பு அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 8 3 கொடுத்துருப்பாப்புல. 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஒரு சூப்பரான ஒரு ஆல் போர்டு தான் இன்றைக்கி எடுத்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடி தருண் ராஜேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 6ன்னு கொடுத்துருப்பாப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் தான் கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடி விக்னேஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 60 எல்லாம் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் பாக்ஸில் அதில் சி போர்டு மட்டும் ஒரு 3 போட்டிருந்தோம்னா ஒரு 8 போட்டிருக்காப்புல. ஒரு 3 போட்டிருந்தா கூட ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கும். 2 கொடுத்துருக்காப்புல. ஒரு நல்ல கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிபிசி போட்டிருந்தா கூட ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்தபடி திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 8 கொடுத்துருக்காப்புல. இல்லை 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. அடுத்த இவரும் பார்த்தீங்கன்னா 63 கொடுத்துருப்பாப்புல. ஏபியில் கொடுத்துருப்பாப்புல. ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான். அடுத்து ஜோதி அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர் கொடுத்தாங்க. முந்தா நேரத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிபிசி ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிங்க. ஓரளவுக்கு நல்லா நம்பர் கொடுக்குறீங்க. ஏபிசி பார்த்தீங்கன்னா 60 06 கொடுத்துருப்பாப்புல. 60ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுக்குறாப்புல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விளையாடுறது ரொம்பவே நல்லது.
ஏன்னா ஒரு அருமையான ஒரு கணிப்பு வந்து கொடுத்துட்ருக்காப்புல. கணிப்பு வரும்போதே கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கங்க. அடுத்து ஆனந்தன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 6-3 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 2 நம்பருமே ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காங்களே. 2 நம்பருமே வச்சுருந்தாலும் எனக்கு தரமான சம்பவமாக இருந்திருக்கும். அடுத்து சோஃபியா அவங்க ஆல்போர்டுக்கு 3 சூப்பராக ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக முருகன் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 3 எடுத்துருக்காப்புல. ஆனாலும் சூப்பராக எடுத்துருக்காப்புல சிங்கிள் ஷாட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டு இருந்தாலும் ஒரு சூப்பரான வினிஷாக இருந்திருக்கும். ஆனால் சி போர்டில் 3 போயிடுச்சு. ஆனாலும் ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான். அடுத்தபடியாக சரண் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அண்டு 6 கொடுத்துருக்காப்புல. அண்டு ஏ போர்டு அன்லிமிட்டட்னு போட்டுருக்காப்புல. நேற்றுக்கு நம்ம வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 6-7 கொடுத்துருந்தோம். நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம். 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ் தான். ஆனால் ஏபிபிசி தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் 68 போட்டாப்புல. ஆனால் பவரில் போயிடுச்சுனாங்களே இல்லைன்னா ஒரு தரமான ஒரு சம்பவமாக இருந்திருக்கும். அடுத்து பாபுஜி அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்போர்டுக்கு 5-6 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் ஒரு தரமான ஒரு வினிஷ். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்லேயும் இவங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல்போர்டுக்கு 6 கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷாக இருந்திருக்கும். இவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 3ஆம் நம்பர்லாம் கொடுத்துட்டாப்புல. ஆனால் ஏ போர்டில் கொஞ்சம் கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடி ரவி தரிசி அவர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 6-8 கொடுத்துருக்காப்புல. இதில் 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ். ஆனால் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் 8ஆம் நம்பர் தான் எதிர்பார்த்துருக்கீங்க. ஏன்னா பவரில் 3ஆம் நம்பர் வந்துச்சு. அன்றைக்கி அதே மாதிரி தான் நம்ம வந்து ஏ போர்டுக்கு 3 வரும்போது நம்ம வந்து 8 கொடுத்துருந்தோம். ஆனால் பவரில் வந்துச்சு. அடுத்த நாள் நம்ம 8 கொடுக்கல. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே 8ஆம் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் பவரில் 3 வந்துச்சு. என்னன்னு தெரியல, பவரில் கொடுக்குற மாதிரி அப்படியே பவரில் தான் வருது. அடுத்தபடியே காந்திராஜன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 6 கொடுத்துருப்பாப்புல. நம்மளே சிங்கிள் ஷாட் கொடுத்துருப்பாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா 68-69 சூப்பரான கணிப்பு தான். அண்ணா 3ஆம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்காத நம்பர் தான். ஏன்னா யாருமே கொஞ்சம் அவ்வளோக்கு எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்கீங்க. 1-2 பேர் தான் எதிர்பார்த்துருக்கீங்க. ஆனால் 8ஆம் நம்பர் தான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்துருக்கீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏ போர்டுக்கு தான் கண்ணதாசன் அவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஒரு தரமான வெற்றி தான். இவரும் பார்த்தீங்கன்னா 61-65 ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான். என்னென்னா ஏபிபிசி தான் கொஞ்சம் கனெக்ட் ஆகல. ஆனாலும் ஒரு அளவுக்கு சூப்பரான எல்லாமே கெஸ்ஸிங் எடுக்கிறீங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 1-6-8 கொடுக்குறப்பல. இதில் 6ஆம் நம்பர் தரமான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருந்தோம்லே. ஓகே நம்மளே மறக்காமல் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் கணிப்பில் மேட்ச் எதனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம கசிங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் நம்ம அதை பொறுத்த வரைக்கும் மார்க் பண்ணி கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்கள் கணிப்பில் மேட்ச் எதனா எடுத்து ப்ளே பண்ணிங்க. அப்படி இல்லாட்டி கசிங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா?